ஹார்ட் பிளாக்ங்கிறது சடனா வருமா இல்ல அது முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா கண்டிப்பா ஹார்ட் பிளாக்ங்கிறது சடனா வரக்கூடியது கிடையாது. அது பாத்தீங்கன்னா முன்னாடியே உங்களோட பிளட் வெசல்ஸ்ல சின்ன சின்ன பாத்தீங்கன்னா அடைப்புகள் உருவாகி அதுதான் பெருசாகும் போது நமக்கு ஹார்ட் அட்டாக்கு சடனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனரி ஆர்டரியில பிளட் வெசல்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு பிளாக் இருக்கு, 90% கிளாட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு. ஆனா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு முன்கூட்டியே சிம்டம்ஸ் தெரியும். நம்ம அதை கேர்லெஸ்ஸா விடுறதுனாலதான் நமக்கு தெரியாம போகுது. நான் சொல்லக்கூடிய 10 சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க செக் பண்ணிட்டு தயவு பண்ணி ஸ்டார்டிங்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சில சிம்டம்ஸ் மேஜரான சிம்டம்ஸ் மட்டும் இருக்காது. சிலது பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்குள்ள சிம்டம்ஸ்ங்கிறது இருக்கலாம். அது எந்த மாதிரி சிம்டம்ஸ்ங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா செஸ்ட் பெயின். செஸ்ட் பெயின் அப்படின்னா உங்களுக்கு நார்மலா செஸ்ட்ல பெயின் இருக்கும். அதே மாதிரி அந்த பெயின் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரேடியேட் ஆகும். முக்கியமா உங்களோட தோள்பட்டை, இடது கை அந்த மாதிரி பெயின் ரேடியேட் ஆகும். பேக்லயும் கண்டிப்பா உங்களுக்கு மைல்டா பெயின் இருக்கும். இந்த மாதிரி பெயின் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த செஸ்ட் பெயின் உங்களுக்கு மோஸ்ட்லி எந்த டைம்ல வரும் அப்படின்னா மோஸ்ட்லி மாடிப்படி ஏறும்போது, இல்ல நீங்க ரொம்ப மன அழுத்தமா இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா நீங்க ரொம்பவே ஒரு ஓய்வு எடுக்கும் போதும் கண்டிப்பா இந்த பெயின் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா பிரீத்திங் டிஃபிகல்டிஸ், அதாவது மூச்சு திணறல். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மைல்டா ஒரு ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு மூச்சு வாங்குறது, அதே மாதிரி மாடிப்படி ஏறும்போது மூச்சு வாங்குறது, ஒரு சிலர் ரெஸ்ட் எடுக்கும்போது கூட உங்களுக்கு மூச்சு வாங்குது அப்படின்னா ப்ராப்பரான ஒரு பிளட் சப்ளை அப்படிங்கிறது நமக்கு ஹார்ட்டுக்கு போகல அப்படிங்கிறதால. இதனால கண்டிப்பா உங்களோட நுரையீரல்ல மேபி ப்ளூரல் எஃபிஷியன்ஸ் கூட ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது மோஸ்ட்லி ஆண்களை விட பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் மூச்சு திணறல் ஃபர்ஸ்ட் அறிகுறியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலை சுற்றல், அதே மாதிரி மயக்கம் வர்றது மாதிரி இருக்கும். தென் பாத்தீங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு. இல்ல ஒரு சிலருக்கு வாமிட்டிங்கே இருக்கும். இது எதனால வருது அப்படின்னா உங்களுக்கு பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் உங்களுக்கு பிளட் சப்ளை கம்மியாகும் போது நம்ம பாடியில ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகும். இதனால கண்டிப்பா இந்த சிம்டம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பிளாக்கோட சிவியாரிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். ப்ராப்பரா செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்வெட்டிங், அதாவது அதிகப்படியான உங்களுக்கு ஒரு ஸ்வெட்டிங், என்ன ரீசனே தெரியாம சடனா உங்க உடம்பு ஃபுல்லாவே ரொம்ப ஸ்வெட் ஆகுது. அதே மாதிரி சில்னஸ், அதாவது கோல்டு ஸ்வெட்டிங்கா இருக்கு, கை காலெல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு ஆகும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஹார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்கேஜ் இருந்ததுனாதான் கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கு. எதனால அப்படின்னா ப்ராப்பரான ஒரு பிளட் சப்ளை இல்லை அப்படிங்கும்போது ஹார்ட்டோட பம்பிங் ரொம்ப அதிகமா செயல்பட ஆரம்பிக்கும். அந்த டைம்ல கண்டிப்பா உங்களுக்கு ஸ்வெட்டிங் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு நினைச்சா செஸ்ட்ல மட்டும்தான் பெயின் அப்படின்னு நினைப்போம். ஆனா அதை தாண்டி ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ரேடியேட்டிங் பெயின் இருக்கும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோள்பட்டை, தென் கையில, தென் பாத்தீங்கன்னா தாடை பகுதியில பெயின் இருக்கும். ஒரு சிலர் அதை பல்வலி அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அந்த மாதிரி பெயின்கள் ரொம்ப கண்டினியூஸ் இருந்தது அப்படின்னால கண்டிப்பா நார்மலா நீங்க ஒரு இசிஜி எடுத்து செக் பண்ணிக்கிறது நல்லது. சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா சடனா உங்களுக்கு வாக் பண்ணும்போது, அதாவது உங்களுக்கு கால்கள்ல பாத்தீங்கன்னா தசைகள் பிடித்தமான ரொம்ப ஒரு சிவியர் பெயின் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாலும் ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கறது பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. எதனால சொல்றேன்னா மேபி உங்களுக்கு அந்த இரத்த குழாய்கள்ல பாத்தீங்கன்னா அடைப்பு இருந்துச்சுன்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செவன்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ல ஒரு புண்ணு இருக்கு, ரொம்ப நாளா புண்ணு ஆறல, அதே மாதிரி அந்த புண்ணுல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கலர் சேஞ்சா இருக்கு, ப்ளூயிஷ் அப்படி இல்லைன்னா ரொம்ப ஒயிட்டிஷ் கலரா இருக்கு அப்படின்னாலும் ப்ராப்பரான ஒரு ரத்த ஓட்டம்ங்கிறது அந்த ஊண்டுக்கு பாத்தீங்கன்னா சப்ளை ஆகலன்னு அர்த்தம். மோஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இது எந்த கண்டிஷன்ஸ்ல இருக்குன்னா பிஐடி கண்டிஷன்ஸ்ல கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எய்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். இந்த இடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் இருக்கான்னா கண்டிப்பா நம்பவே மாட்டீங்க. நார்மலா இதயத்துக்கு பிரெயினுக்கும் செல்லக்கூடிய பிளட் வெசல்ஸ் விடையும் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆண் குறிக்கு செல்லக்கூடிய பிளட் வெசல்ஸ் ரொம்பவே சின்னது. அதனால உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது இருக்காததுனாலதான் கண்டிப்பா இடி ப்ராப்ளம் இருக்கு. இடி ப்ராப்ளம் ரொம்ப வருஷமா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க நார்மலா ஏதாவது ஹார்ட்ல பிளாக்கேஜ் அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கறது செக் பண்ணிக்கிறது நல்லது. 9th பாத்தீங்கன்னா சடனா எனக்கு பக்கவாதம் வந்துருச்சு, எனக்கு பேச்சு வருது இல்ல,
ஒரு சைடு ஃபுல்லாவே வந்து கை கால் வந்து ஆகுறது கிடையாது, கை தூக்க முடியல, அதாவது கண் பார்வை வந்து ரொம்பவே மங்கலா இருக்கு, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு கார்டியாக் ப்ராப்ளம் இருக்காங்கிறது வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பத்தாவது பாத்தீங்க அப்படின்னா வந்து அக்யூட் லிம்ப் இஸ்கீமியா, அதாவது சடனா வந்து உங்களோட கை கால்ல வந்து ரொம்ப சிவியர் பெயின், கடுமையான வலி, தென் வந்து பாத்தீங்கன்னா வந்து வெளரிய தோற்றம், தென் கை கால் வந்து பாத்தீங்கன்னா மரத்து போகுது, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜில்னஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டா வந்து பேஷண்ட வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அறிகுறிகள் ஏதாவது உங்களுக்கு ஒண்ணு இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரலா ஒரு இசிஜி எடுத்து உங்களோட டாக்டரை வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்டே நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து கார்டியாக் ப்ராப்ளம் வராமல, அதே மாதிரி உங்களுக்கு ஹார்ட்ல வந்து பிளாக் அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்காக ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கிறதும் நல்லது.